ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். டின்னருக்காக மட்டும் கிடையாது, இது லஞ்சுக்கு நம்ம வந்து பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் எடுத்து கொடுத்து விடுறதுக்கு இது ரொம்ப ஒருத்தான ஒரு ரெசிபியாக இருக்கும். சப்பாத்தியும் கொண்டக்கடலை கிரேவியும் ரொம்ப ஈஸி. நான் வந்து கொண்டக்கடலையை முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக எல்லா நேரமும் சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் அறக்க பறக்க கிளம்புவோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பட்டாணி, சுண்டல், நமக்கு என்னென்ன பயிர்கள் வந்து டெய்லி தேவைப்படுது அப்படின்னு பார்த்து அதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிற அம்மாவாக இருப்பீங்க, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்மளும் போகணும், 2 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிங்கள், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து அடுத்த நாள் காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டாணி ஊற வச்சுட்டிங்கன்னா குருமா செய்யலாம், வெஜ் பிரியாணி செய்யலாம், அப்புறம் காரக்குழம்பு செய்யலாம், இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். அப்புறம் பட்டாணி சுண்டல் ஊற வச்சுட்டிங்கன்னா சுண்டல் சாதம் பண்ணலாம், குழம்பு செய்யலாம், இந்த மாதிரி கிரேவி செய்யலாம், சுண்டல்லையும் குருமா செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா, இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமில் சாயங்காலம் காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப ஊற வச்சுட்டு போயிட்டிங்கன்னா சாயங்காலம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நல்ல தண்ணி வந்து அளவுக்கு அதிகம் ஊற்றாமல் அப்படியே அந்த பயிரோட லெவலாக தண்ணியை ஊற்றி பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் அப்பப்போ தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதில் தான் இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையில் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குன்னு பார்த்து அந்த அளவு எடுத்து ஒரு பவுலில் போட்டு, கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக. கூடவே கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை அப்படியே நம்ம தாளித்து விடுறது தான். அடுத்தது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், கலந்து விட்டு ரொம்ப வதக்கவெல்லாம் தேவையில்லை, சும்மா அந்த எண்ணெயில் இப்படி பெரட்டி விட்டால் போதும். தாளித்து விட்டு இது போல் லைட்டாக கிளறி விட்டால் போதும், ரொம்ப நேரம் கிளற வேண்டாம், வதக்கவும் தேவையில்லை. அவ்வளோதான், இதோட கலந்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நிறைய தண்ணியெல்லாம் வேணாம், கிரேவி பக்குவத்தில் தான் செய்ய போகிறோம், அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கிரேவிக்கு ரெடி பண்ணி அடுப்பில் வச்சு விட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்ச்சோம்னா நமக்கு டைம் சரியாக இருக்கும். பாருங்கள், விசிலே வந்துருச்சு. கோணையாக வரும். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பாருங்கள் ரவுண்டாக வந்துருக்கு. ஆனாலும் கொஞ்சம் தான் ரவுண்டாக வந்திருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, இத்தனை நாளைக்கு இன்றைக்கி நல்லா தான் வந்திருக்கு. அவ்வளோதான், அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கல்லை காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தியை போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டுடணும் அப்படியே. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட் டைம் கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியல அப்படின்னா டைம் கூட வச்சுக்கோங்க. ஆனாலும் நம்ம போட்டதுமே அந்த மேலே அந்த கலர் லைட்டாக மாறி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படியே திருப்பி போட்டுறணும். கலர் மாறுது பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டாக வந்துடும் சப்பாத்தி. ஒரே பக்கம் ஃபுல்லாக வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பிட்டு இன்னொரு பக்கம் வேக வைப்போம்ல, அப்படியெல்லாம் வேக வைக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு பக்கம் இந்த நடுவில் மட்டும் மொறுன்னு அப்படியே மொறுன்னு ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். நான் நம்ம வீட்டில் இந்த மெத்தடில் தான் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக செய்வேன். அதே போல் மேலே எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன். நான் எண்ணெய் ஊற்றாமல் தான் சப்பாத்தி செய்வேன். அந்த பிசைகிறப்ப நம்ம ஊற்றுறோம் பார்த்திங்களா, அந்த ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அந்த எண்ணெயே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாகலாம் எண்ணெய் சப்பாத்திக்கு போடுறது கிடையாது. அவ்வளோதான், நீங்கள் எப்பயுமே பிரித்து காட்டினீங்கனாலே இது பாருங்கள், எங்கள் புள்ள இதை பிரித்து காட்டிடும், ஒத்த விரல்லையே பிச்சிடலாம் இப்படி, அந்த மாதிரி சாஃப்டாக வரும். முதல்ல போட்ட சப்பாத்தி கண்ணுக்குட்டிக்கு அதனால் அந்த கண்ணுக்குட்டி வந்து எடுத்துருச்சு. இப்போ 2வது சப்பாத்தி அந்த பிச்சு பார்க்குற நேரத்தில் இங்கே பாருங்க கறியை போச்சு பின்னாடி, பைத்திய கறி. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடியில் ஒரு துணியை போட்டு சப்பாத்தியை நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா வேர்க்காமல் இருக்கும். அடுத்த நாள் வரைக்குமே சாஃப்டாகவும் இருக்கும், இந்த மாதிரி வேர்க்காமல் இருக்கும். நம்ம சப்பாத்தியில் வேர்வை தண்ணி விழுந்தால் தானே சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி ஈரப்பதம் பட்டு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி துணியோ இல்லை
டிஷ்யூ பேப்பர் எதுனா போட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தினா நாளைக்கு வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அந்த வேர்வை வராமல் இருக்கும். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா கிரேவி எடுப்போம், எடுத்து பார்ப்போம் என்ன நிலமையில் இருக்குன்னு. அவ்வளோதான், கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். அந்த மசால் வாடை வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. மற்றபடி மசால் வாடை இல்லை அப்படின்னா கொதிக்க வைக்க தேவையில்லை. பாருங்கள், பயரும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். அப்படியே என் பிள்ளையோட சப்பாத்தி அவளே தேய்ச்சி அவளே போடுறா. வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? என்னடா போற? அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ நம்ம வந்து இறக்கிக்கலாம். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை கிரேவியும் சப்பாத்தியும் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம், நம்ம ஆஃபீஸ் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம், இல்லை நம்ம டின்னருக்கு கூட சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான வேலை. பயிர் மட்டும் நீங்கள் முன்கூட்டியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா வேலையுமே சட்டுன்னு அந்த கிரேவி ரெடியாக இருக்குள்ள சப்பாத்தியும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.